welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா ஒரு சூப்பர் ரியலிஸ்டிக்கான எவ்ரிடே மேக்கப் லுக் தான் பார்க்க போறோம். சோ இந்த லுக் வந்து पर्सनலா நான் வெளியில கிளம்பறேன் அப்படினா இந்த மாதிரி ஒரு நோ ஃபவுண்டேஷன் மேக்கப் லுக் தான் பிரெஃபர் பண்ணுவேன். சோ இப்போ கூட நான் வந்து வெளியில போக வேண்டிய வர்க் இருந்தது. சோ அதுக்காக இது முன்னாடியே இந்த ஒரு வீடியோவா ஃபில்ம் பண்ணி வெச்சிட்டு நான் வந்து வெளியில போனேன். சோ இந்த நோ ஃபவுண்டேஷன் நோ டூல் மேக்கப் லுக் எப்படி பண்ணனும்னு தெரிஞ்சுக்கணும்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் டேக் a moment to subscribe. And இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆதிரா ஃபேஷன் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு இந்த 3 குர்த்தி வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஆதிரா ஃபேஷனில் ஆவாசா அண்ட் ஃபியூஷன் பிராண்ட் குர்த்திஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா வகையான விமன்ஸ் கிளாத்திங்கும் சேல் பண்ணுறாங்க. நான் உங்கள் பேஜோட லிங்க்கை நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கின் கேர்லேருந்தே நான் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட உப்டன் அண்ட் Arbutin இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் மாஸ்க் நான் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்து ரீசெண்டாக பிஆரில் சென்ட் பண்ணியிருந்தாங்க. நான் இதை நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். செம சூப்பராக இருக்குது. அண்ட் இந்த மாஸ்க் வந்து செம சாஃப்ட் அண்ட் சில்கியாக ஃபீல் ஆகுது. ரொம்ப பட்டரியாக இருக்குது. அண்ட் உப்டன் இருக்கிறதுனால நமக்கு இது வந்து நல்லா டேனை ரிமூவ் பண்ணி கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் நமக்கு நல்ல ஒரு க்ளோவும் கிடைக்குது. ரேடியன்ஸாக இருக்குது நம்மளுடைய ஸ்கின். ஸோ இதை என்னோடய ஃபேஸில் நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் இதோட அப்டேட்டட் ரிவ்யூ மாதிரி டீட்டெயிலாக நீங்கள் வேணும்னு நினச்சிங்கனாலும் அதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து இதோட அப்டேட்டட் ரிவ்யூ மாதிரி நான் கொடுக்குறேன். பட் ஸ்டில் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணது வரைக்கும் இது வந்து ரொம்பவே நல்லா தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ட்ரை பண்ணலாம். அண்ட் இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே வந்து செட் ஆகும். ஸோ இதை ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது நல்லா ட்ரை ஆனதும் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு வாஷ் பண்ணதுமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் எனக்கு இப்போ வந்து டேன் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி தான் கொடுத்துருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து லிக்கோரைஸ் அண்ட் நயசினமைட் இருக்கிற மாதிரியான ஆல்ப்ஸ் குட்னஸ் டோனர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே டைப்பான பாட்டிலில் வருது. நமக்கு ப்ராடக்ட் வந்து செம வாட்டரியாக இருக்குது. ஸ்கின்குள்ளே குயிக்காக அப்சர்வ் ஆகிக்குது. அண்ட் நான் எல்லா ப்ராடக்டோட லிங்க் அண்ட் ஷேடையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த டோனரை என்னோட ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரிட்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா என்னோட கையால் பிளெண்ட் பண்ணி அது ஸ்கின்குள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமான ஸ்டெப் ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுவும் இப்போ நம்ம மேக்கப் போட போகிறோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு அகைன் ஆல்ப்ஸ் குட்னஸ்லேருந்தே உப்டன் அண்ட் Arbutin இருக்கிற மாதிரியான ஒரு க்ரீம் தான் நான் எடுத்துக்கிறேன். என்னதான் இது வந்து க்ரீம் பேஸ்டு ப்ராடக்டாக இருந்தாலும் இது வந்து க்ரீம் மாதிரி இல்லை, நல்ல வாட்டரியாக தான் இருக்குது. சூப்பர் ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கும். அண்ட் இது வந்து காமிடோஜெனிக்கெல்லாம் இல்லை. நான் இதை வந்து நிறைய வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எந்த ஒரு பிரேக் அவுட்ஸும் கொடுக்கல. ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் பிராண்டில் ஆல்கஹால், பேரபன், மினரல் ஆயில், சல்ஃபேட், சிலிகான் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆல்சோ பர்பிளில் வந்து த பிக் பியூட்டி ப்ளோஅவுட் சேல் வந்து 21st to 27th செப்டம்பர் நல்லா அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா நான் சுகரோட கன்சிலர் எடுத்திருக்கேன். இதில் ஷேடு வந்து 45 கான் பண்ணா. ஸோ இந்த ஷேட் கன்சிலர் எனக்கு வந்து கொஞ்சம் டார்க்கான கன்சிலர் தான். பட் ஸ்டில் இது வந்து எனக்கு எவ்ரிடே பேஸ்க்கு ஓகேவாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் இதை எடுத்துக்கிறேன். இதை என்னோட பேக் ஆஃப் த ஹேண்டில் வந்து கொஞ்சமாக ப்ராடக்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா அதை என்னோட கையால் எடுத்து எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன் அண்ட் அண்டர் ஐ சர்க்கிள் இருக்கோ அங்கே மட்டும் நான் இதை என்னோட கையாலே வந்து டேப் பண்ணிக்கிறேன். நான் என்டையர் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வாங்குறதை விட உங்களுடைய எக்ஸாக்ட் ஷேடுக்கான ஒரு கன்சிலர் வாங்குறது தான் என்னை கேட்டால் நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு மினிமலான ப்ராடக்ட் போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப ஹெவியாகவும் ஃபீல் ஆகாது. ஸோ ஒரு ஃபுல் ஃபேஸ்க்கும் ஃபவுண்டேஷன் போடுறதை விட கன்சிலரை இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் கரெக்ஷன் மாதிரி பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு பேஸ் வந்து ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். பட் என்ன அப்படின்னா உங்களுடைய எக்ஸாக்ட் ஷேடுக்கு நீங்கள் கன்சிலர் பை பண்ணணும். அது மட்டும் தான் இதில் வந்து ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா பிளெண்ட் பண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம பேஸ் இவ்வளோ தான், இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து இந்த பேஸை வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு லாக் பண்ணுறேன். அதுக்கு Maybelline Fit Meயோட காம்பேக்ட் பவுடர் தான் எடுத்திருக்கேன். இது ஷேடு வந்து 310 Sun Beige. சின்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு நோ டூல் மேக்கப் லுக் அப்படின்றதுனால நான் இதில் வந்து அவங்க காம்பேக்ட் பவுடர்லேயே கொடுத்துருக்க ஸ்பஞ்சை வச்சே நான் இதில் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் என்னோடய என்டையர் ஃபேஸ்க்கும். ஸோ அதே ஸ்பஞ்சில் காம்பேக்ட் பவுடரை எடுத்து நான் எங்கெல்லாம் வந்து மெயினாக அந்த கன்சிலர் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பண்ணி ஒரு கிளாத் எடுத்து அதை என்னோடய ஃபிங்கர்லேயே வச்சுட்டு அதை அப்படியே கீழே நான் வந்து நீட்டாக வைப் பண்ணி எடுத்துடுவேன், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா வெளியில் வராத மாதிரி. பிகாஸ் நம்ம ப்ரஷ் பண்ணி விட்டுருக்கனால எக்ஸ்ட்ராவாக கீழே நிறைய படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு க்ளீனாக நமக்கு ஐப்ரோஸ்
பாப் ஆகி தெரியறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டெப் பண்ணிக்கலாம். இல்லாட்டா நீங்கள் வந்து சேம் கன்சிலரே யூஸ் பண்ணி ஐப்ரோஸை க்ளீன் பண்ணிக்கலாம். பட் எவ்ரிடே பேசிஸ்க்கு அவ்வளோ ஹெவியாக வேண்டாம் அப்படின்றதுனால நான் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு கிளாத்தை வச்சு நீட்டாக வைப் பண்ணிப்பேன். கீழேயும் மேலேயும் சரி, ரொம்பவே நீட்டாக இருக்கும் ஐப்ரோஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஐ மேக்கப்பில் முக்கியமானது, நீங்கள் ஐலைனர் காஜல் எது வைக்கிறீங்களோ அது வந்து உங்களுடைய விஷ். பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மஸ்காரா மட்டும் வைங்க, அதுவே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக காட்டும் கண்ணை. ஸோ நான் இன்றைக்கி வந்து மேப்ளினோட ஹைப்பர்கர்ல் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோடய 2 லேஷஸ்லையும் நான் நல்லாவே கோட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் நம்ம ஐலைனர் எதுவுமே வைக்கல. ஸோ மஸ்காரா நல்லா ஹெவியாக கோட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இதோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. துப்பட்டா, பிந்தி, ஹேர் ஸ்டைல் இதெல்லாமே பண்ணதுக்கப்புறமா லுக் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட் அண்ட் மைல்டாக இருக்குது. எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஹெவியாகவும் இல்லை. அண்ட் நேரில் பார்க்குறதுக்கும் நிஜமாகவே இந்த லுக் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மைல்டான மேக் ஓவர் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி இருக்கும். ஸோ சேம் மேக்கப் நீங்கள் வந்து டீனேஜராக இருக்கீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து மெச்சூர்ட் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான மேக்கப் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த ஸ்டெப் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்டெப்பை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து சப்ராக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த லுக்கை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ வெளியில் பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த மேக்கப் தான் நான் வந்து பண்ணிப்பேன். இது வந்து ஃபுல் டேவும் நமக்கு மேக்கப் வந்து லாஸ்ட் ஆகும், எங்கேயும் வந்து மூவ் ஆகாது. ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் see you all in the next video. Until then, bye bye, take care.